ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பேசிக் ஆரி டிசைன் கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் நீடில் ஒன்று எடுத்திருக்கேன், கட்டர் ஒன்று எடுத்திருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் த்ரெட் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ நீடில் எடுக்கும்போது இந்த மாதிரி நீடிலாம் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் போட யூஸ்ஃபுல்லாகவும் திக்காகவும் இருக்கும். ஸோ இதை நான் த்ரெட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுட்ட ஆரம்பிக்க போகிறேன் நீடில். ஏன் அப்படின்னா இது கையில் நம்ம போடும்போது கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அப்படி இருக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு நான் சுற்றிக்கிறேன். சுற்றும்போது இந்த மேலே இருக்கிற த்ரெட்டு எப்பவும் நீட்டாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இந்த த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக வச்சு இறுக்கி நல்லா சுற்றுங்க. இங்கே பாருங்கள், சுற்றியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நீட்டாக வந்துருக்கு. இதை நாம் நாட் போட்டுக்கலாம். கட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ஒரு 4 நாட் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 போட்டாலே போதும். இருந்தாலும் ஸோ ஒரு சேஃப்டிக்காக தான் ஒரு 4 நாட் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போது நாட் போட்டு முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீடில் த்ரெட் சுற்றி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். வேஸ்ட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீடில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ அது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி, அந்த நீடில் இருக்கிற த்ரெட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்க பிரிஞ்சு வராது. நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி இதை நல்லா அந்த க்ளூ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த நீடில் இப்போ நான் த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கோம். இது நான் ஆல்ரெடி த்ரெட்டு சுற்றி வச்சுருந்தேன், என்னோடய பழைய நீடில் தான். ஸோ இதை பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நீடில் தான். ஸோ இந்த 3 நீடில் யூஸ் பண்ணி தான் என்னோட ஆரி யூஸ் பண்ணுவேன். பாருங்கள். ஸோ இது டபுள் பெல்லோட நேம் பார்த்திங்கன்னா டபுள் பெல். இதை வாங்கிக்கோங்க. இந்த த்ரெட்டோட இதை இந்த ஊசியில் தான் நம்ம வச்சுருந்தா போடுவோம். சரி, இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த ஊசி வச்சு தான் இந்த த்ரெட்டு போடணும். இதை பார்த்திங்கன்னா டயாலஜி 753 நம்பர் டயாலஜி. இதை வச்சு தான் நான் போடுவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதுக்கப்புறம் சுகர் பீட் போடுறதுக்கு கண்டிப்பாக எந்த ரீடிங் இதுதான் சுகர் பீட்.
சுகர் டீ கூட இந்த மாரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் இம்போர்ட்டன்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்களுக்குள்ள நிறைய வீஸ் வந்து செட் ஆகும்.